அடுத்தது கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாம் ஃப்ரீயாவே வந்து ஸ்டிக்கர் வந்து கொடுத்துட்டு போறாங்க, QR கோட் ஸ்டிக்கர் ஷாப்ஸ்க்கெல்லாம். ஸோ இதனால இவங்களுக்கெல்லாம் என்ன லாபம்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு கஸ்டமர் 10 ரூபா பே பண்ணாருன்னா அந்த ஷாப் ஓனருக்கு 10 ரூபா போயிருது. ஸோ இவங்களுக்கு என்ன லாபங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்படி செட்டில் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஷாப்புக்கு போறேன், போயிட்டு என்னோட கூகுள் பே மூலியமா நான் பேமெண்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், என்னோட கூகுள் பே அக்கௌண்ட்ல இருந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். நான் கனரா பேங்க்ல SBI வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்னோட பேங்க்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கிருந்து NPCI போகும், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்த UPI எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கிருந்து அந்த ஷாப் ஓனர் எந்த பேங்க் வச்சிருக்காரோ அந்த பேங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேங்க்ல இருந்து இந்த போன் நம்பர் அவருக்கு நான் ஸ்கேன் பண்றேன் இல்லைங்க, அவரோட போன் நம்பர் எந்த UPI ஐடிக்கு லிங்க் ஆயிருக்கோ ஸ்ட்ரெயிட்டா அந்த கஸ்டமருக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ மொத்தமா ஒரு 5 ப்ராசஸ் இருக்கு. கூகுள் பேல இருந்து என்னோட பேங்க், என்னோட பேங்க்ல இருந்து NPCI இருந்து அந்த ஷாப் ஓனரோட பேங்க், அந்த பேங்க்ல இருந்து அந்த ஷாப் ஓனரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்படிதான் பேமெண்ட் வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால கூகுள் பேக்கு என்ன லாபம் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்டர்சேஞ்ச் ஃபீ, ஸ்விட்சிங் ஃபீ, PSP ஃபீ. இன்டர்சேஞ்ச் ஃபீனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த பேங்க் வந்து என்னோட பேங்க்குக்கு ஒரு இன்டர்சேஞ்ச் ஃபீன்னு ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ், ரொம்ப மினிமமா இருக்கும், 0.15% வந்து இன்டர்சேஞ்ச் ஃபீன்னு ஒரு பேமெண்ட் பண்ணும். இது வந்து பேங்க்குக்கு தான் பெனிஃபிட். ஸோ இது கூகுள் பேக்கெல்லாம் பெனிஃபிட் இல்லை. அடுத்தது ஸ்விட்சிங் ஃபீன்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சிங் ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் எந்த பேங்க் வச்சிருக்காரோ அந்த பேங்க் வந்து NPCIக்கு ஸ்விட்சிங் ஃபீன்னு ஒரு 0.2% to 0.5% அது வந்து பேமெண்ட் பண்ணும். இதுவும் பாத்தீங்கன்னா பேங்க்குக்கும் NPCIக்கும் சார்ந்ததோ தவிர கூகுள் பேக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது. மூணாவதா இருக்குல்லங்க PSP ஃபீ. PSPன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது பாத்தீங்கன்னா அந்த ஷாப் ஓனர் எந்த பேங்க் வச்சிருக்காரோ, எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரோ அந்த பேங்க் வந்து இந்த PSPக்கு வந்து, அதாவது பேடிஎம் இருக்கலாம், கூகுள் பே இருக்கலாம், இல்லாட்டி ஃபோன்பேவா இருக்கலாம், இவங்களுக்கு PSP ஃபீன்னு ஒரு 0.15% வந்து அந்த ஷாப் ஓனரோட பேங்க் வந்து இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல தான் இந்த கூகுள் பே எல்லாமே ஆதாயம் அடைகிறாங்க. ஏன்னா இந்த கூகுள் பே வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுல 1500 கோடி வந்து இந்த UPI மூலியமா சம்பாதிச்சிருக்கு. ஸோ இந்த PSP ஃபீ மூலியமா மட்டும்தான் இவங்களுக்கு லாபம் வருதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் எந்தெந்த விதத்துல இந்த கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பேக்கெல்லாம் வருமானம் வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்றீங்களா, அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 210 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னா 210 ரூபாய்க்கு ஆயிரும். பட் ஆனா இந்த ஏர்டெல், BSNL, டாடா ஸ்கை இவங்க எல்லாம் ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து இந்த கூகுள் பேக்கு இல்லாட்டி பேடிஎம் இல்லாட்டி ஃபோன்பேக்கு வந்து கமிஷனா கொடுப்பாங்க. அதுவும் 0.1% இருக்கலாம். இன்னொன்னு நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், இதுவும் அதே மாதிரி தான். இன்னொன்னு நீங்க பேமெண்ட் பண்றீங்க, பேமெண்ட் பண்றது நான் சொன்ன மாதிரி PSP ஃபீ, இது மூலியமா கூகுள் பேக்கு இவங்களுக்கெல்லாம் வருமானம் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம டவுட் டெமாலிஷர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் a nice day.